வெல்கம் டு அவர் சேனல் பைவேஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் ஊப்ஸ். ஊப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இதில் ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது. கிளாஸ், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கீவேர்ட், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போது ஒரு கிளாஸில் கார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். கோட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை ஒவ்வொரு தனித்தனி ஆப்ஜெக்டாக ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்து நமக்கு தேவையான மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து ரியல் டைமில் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும் ஊப்ஸ் யூஸ் பண்ணி. கார்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், இனிட் அண்ட் டிஸ்பிளே. இனிட்டில் கொடுக்குற வேல்யூவை பிராண்டுங்கிற வேல்யூ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் நமக்கு கால் ஆகணும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து கார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு, கால் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிளில் ஃபைனலாக ரிட்டன் கொடுத்துருக்கனால பிரிண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். ரிட்டனில் கார் இஸ் செல்ஃப் டாட் பிராண்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த வேரியபிளை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பிராண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் வேல்யூஸை டேட்டாவை அப்படியே நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ரீயூஸ். ஸோ கிளாஸ் காருங்கிற ஒரு கிளாஸில் டெஃப் கார் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். இதில் வந்து ரிட்டனில் இன்ஜின் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆயிடணும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் வச்சுக்கிறோம். இந்த கிளாஸ்லேயுமே என்ன பண்ணுறோன்னா சேம் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணுறோம், டெஃப் சார்ஜ் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ரிட்டனில் பேட்ரி இஸ் சார்ஜிங் அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போது ஆட்டோமேட்டிக் காருக்குள்ளே காரை வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கார் மட்டும் நம்ம வந்து ரன் பண்ணால் போதும். ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் அதை கார் ஸ்டார்ட் அண்ட் சார்ஜ் பேட்ரி ரெண்டையுமே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட் ஆகிருக்கிறதுனால கார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் காருக்குள்ளே இன்ஹெரிட் ஆகிருக்கிறதுனால நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இப்போது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு கார் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு கார்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கிறதுனால கார் ஸ்டார்ட்னு சொல்லி ரன் பண்ணி பார்க்குறோம். இன்ஜின் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரன் ஆயிரும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ரிட்டன் கொடுத்துருக்கனால பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து காருக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் கார்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணிக்கிறோம். இப்போ சார்ஜ் பேட்ரின்னு கொடுக்கும்போது பேட்ரி இஸ் சார்ஜிங் அண்ட் கார் ஸ்டார்டட்னு கொடுக்கும்போது இன்ஜின் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி ரன் ஆகணும். பட் இப்போ என்னென்னா இதில் வந்து நம்ம பிரிண்ட்டுமே கொடுத்துக்கலாம் ஆர் ரிட்டன் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். இப்போது பிரிண்ட்டு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா நன் அப்படிங்கிற இன்னொரு வேல்யூ த்ரோ பண்ணும். ஏன்னா இங்கேயுமே ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயுமே பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போதும் பிரிண்ட்டுன்னு கொடுத்தா அந்த இடத்துல ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ நன்னுங்கிறது த்ரோ ஆகும், சேம் டைம் இதுவும் த்ரோ ஆகும். அதனால 2 ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து ரிட்டன் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷனை பொறுத்த அளவுக்கு டேட்டா வந்து ஹைட் பண்ணி வைக்கும், செக்யூர்டுன்னு சொல்லலாம். இப்போ கிளாஸ் கார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் செல்ஃப் பிராண்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இது ஸ்பீடை வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறப்ப காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீட் வந்து ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 10, அதாவது 10 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ரிட்டனில் அந்த ஸ்பீடோட வேல்யூ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூவுக்கு ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்கேப்சுலேஷனை பொறுத்த அளவுக்கு 3 கான்செப்ட் இருக்குது. பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட். இந்த 3 சேர்ந்து இதில் ஒர்க் ஆகும். அண்டர்ஸ்கோர் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர். ஃபைனலாக இப்போ ரெண்டுமே நான் ஸ்பீட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரெண்டுமே நான் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாலிமார்ஃபிசம், மெனி ஃபார்ம்ஸ், ஸ்மூத் அண்ட் மீடியம். இந்த ரெண்டுமே எனக்கு சேம் ஃபங்க்ஷன் நேமாக இருந்தால் கூட ஒவ்வொரு டைம்லேயும் அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த அளவுக்கு உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கு, பட் அந்த ப்ராசஸ் வந்து வெளியே தெரியாது, ஹைட் பண்ணி வைக்கிறோம். எக்ஸாக்டாக யூசருக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் ஒன்லி மெயின் திங்ஸ். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. பேக்ரவுண்ட் ப்ராசஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோம். ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னு அர்த்தம். ஏபிசினா இதிலேருந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை எடுத்துக்கிட்டு கிளாஸ் கார் அப்படிங்கிறதுல ஒரு ஏபிசின்னு கொடுத்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இந்த இடத்துல கொடுத்துட்டு டெஃபில் டிரைவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம், பேட்ரி காருன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து காரை இன்ஹெரிட் பண்ணிவிட்டு இப்போ அதே சேம் டிரைவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது ரிட்டனில் வந்து டிரைவிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டன் ஆகணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஃபங்க்ஷனும் ரன் ஆகும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் படி. இப்போ என்ன இருக்கோ டிரைவிங் ஃபாஸ்ட், கார் ரன் ஆகுறது மட்டும் நமக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். தேங்க்யூ.